வணக்கம், நாங்கள் டாக்டர் லக்ஷ்மி ஃப்ரம் செஸ் ENT சென்னை. ஆஸ் பேரண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய வாட்டி உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு பொருள் காதுலேயோ மூக்கிலையோ போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்கிறது. அதை அப்படின்னா அந்த பொருள் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ தட் இட் டஸ் நாட் பிலாங் தேர் யூனோ. ஸோ அந்த பொருள் நம்ம எப்படி எடுப்போம், அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணுன்றதை ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில குழந்தைங்க இதுவே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் 1-2 பசங்க எங்ககிட்ட வர்றதோ வந்து ரெகுலராகவே வருவாங்க ஏதாவது போட்டுண்டு. பட் லக்கிலி தேர் சேஃப். இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, மூக்குலேயோ காதில் போடுறது ஓரளவுக்கு சேஃப்னு வச்சுக்கோங்க. மூக்கில் போடுறது சேஃப் கிடையாது. அது முன்னாடி இருந்துச்சுன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனால் அது பின்னாடி போயிடுச்சுன்னா அது மூச்சு குழாய்க்குள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று. ரெண்டாவது, தொண்டை அப்படின்னா குழந்தைங்க ஏதாவது முழுங்கிடுவாங்க. யூஸ்வலாக அவங்க கையில் கிடைக்கிறது காயின் தான். காயின் முழுங்குவாங்க, இல்லைன்னா பட்டன் பேட்ரி, அது காயின் மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அது 2 இடத்துக்கு போகலாம். ஒன்று உணவு குழாய்க்கு போகலாம், இல்லைன்னா மூச்சு குழாய்க்கு போகலாம். மூச்சு குழாய்க்கு போகிறதா இருந்தால் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் தி எமர்ஜென்சிஸ் இன் ENT. ஸோ அதை இம்மீடியட்டாக எடுக்கணும். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காதில் குழந்தைங்க என்னென்ன போட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் 1-2 அடல்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காதில் வந்து மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு காதில் ஒன்று பூச்சிங்க, இல்லைன்னா அவங்களே பட்ஸு போட்டு காது நோண்டுவாங்க தெரியுமா. அந்த டைம் இந்த பட்ஸில் இருக்கிற பஞ்சு லூஸாக இருக்கும், அப்போ அது காதில் மாட்டுவாங்க. ஸோ ரெகுலராக அது அடல்ட்ஸில் வர ஒரு ஃபாரின் பாடி. பட் மற்றபடி அதர்வைஸ் மோஸ்ட்லி குழந்தைங்கள தான் நம்ம ஃபாரின் பாடியை பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன ஃபாரின் பாடி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஃபாரின் பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து குழந்தைகிட்ட எடுக்கணும் அப்படின்னா, குழந்தைகிட்ட ஒழுங்காக படுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவங்க மொமெண்ட் நம்ம அதை அவங்கள படுக்க வைக்கிறோம் அப்படின்ற பேர்த்துலேருந்தே அழ ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தைய நம்ம நகராமல் படுக்க வைக்கிறதுக்காக ஒரு விதம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி படுக்க வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தை டெஃபினட்டாக அழுவாங்க. பட் அது வலினால கிடையாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தை அழுவது வலினால கிடையவே கிடையாது. நம்ம அவங்கள ஏன் நகராமல் படுக்க வைக்கணும் அப்படின்னா, குழந்தை நகராமல் கை காலெல்லாம் ஆட்டாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஃபாக அவங்க காதுலேருந்தோ மூக்குலேருந்தோ அதை எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நகராமல் படுக்க வைக்கிறது. அதை எப்படி படுக்க வைக்கிறதுன்றதும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும்.